தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகைகள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக காந்தராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சங்க விசாக கமிட்டி தலைவரும் நடிகையுமான ரோகிணி கொடுத்த புகாரின் பேரில் மருத்துவர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சங்க விசாக கமிட்டி தலைவரும் நடிகையுமான ரோகிணி கொடுத்த புகாரின் பேரில் மருத்துவர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் காந்தராஜ் நேரில் விசாரணைக்கு ஆஜராக சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பிரபல நடிகர்கள் பாலியல் தொல்லை அளித்து தொடர்பாக ஹேமா கமிட்டி விசாரித்து கடந்த 2019 ஆண்டு அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையில் இடம்பெற்ற தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக தொடர்ந்து தமிழக திரையுலகிலும் பாலியல் புகார்கள் பற்றி விசாரணை நடத்துவதற்காக நடிகை ரோகிணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகை ரோகிணி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி அன்று டாக்டர் காந்தராஜ் என்பவர் மீது புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் செப்டம்பர் 7ஆம் தேதி யூடியூப் சேனலில் தமிழ் சினிமா நடிகைகள் பற்றி அவதூறாகவும் மோசமாகவும் டாக்டர் காந்தராஜ் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். மேலும் நடிகைகளை மிகவும் கீழ்த்தரமாகவும் பாலியல் தொழில் போலவும் பேசியுள்ளார். இதனை கண்டித்த மறைந்த நடிகைகள் முதல் தற்போது உள்ள நடிகைகள் பற்றி எந்தவித ஆதாரமும் இன்றி பேட்டியளித்துள்ளார். நடிகைகள் என்றால் கேமராமேன், எடிட்டர், மேக்கப் மேன் போன்றவர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வதாகவும் நடித்து வருகின்றது என்று கூறியிருந்தார். மேலும் இது கொச்சையான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியுள்ளார் என்பதும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் காந்தராஜ் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதாவது பொதுவெளியில் ஆபாசமாக பேசுதல், பாலியல் தொந்தரவு, பெண்களின் மாண்பை அவமதித்தல், அவதூறாக பேசுதல், தகவல் தொழில்நுட்ப தவறான சட்டத்தை தவறாக பயன்படுத்தல் ஆகிய சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்போது டாக்டர் காந்தராஜுக்கு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அளித்து நேரில் வர சொல்லி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த அவதூறு பேச்சுக்கு மருத்துவர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இவரை விசாரணை கமிட்டியின் தலைவர் நடிகை ரோகிணி கொடுத்த புகாரில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கர், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.